குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உட்பட 31 பேரின் உடல்கள் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய உடல் தற்போது கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அவருடைய உடல்கள் தற்போது வைக்கப்பட்டு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் அதிகாலை நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட விபத்தின் போது அந்த தீ விபத்தில் சிக்கி 46 பேர் உயிரிழந்தனர். மேலும் 32 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த தீ விபத்தின் காரணமாக சம்பவ இடத்திலேயே சுமார் 43 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள். அவர்களில் 23 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய உடல்கள் உடனடியாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய முயற்சியில் இந்திய தூதரகமும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அயலக தமிழர் வாழ் உரிமை அமைச்சகமும் அதற்கான பணிகளை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் தற்போது கேரள அரசும் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டது. இந்திய விமானப்படை சிறப்பு விமானம் மூலமாக அவருடைய உடல்கள் தற்போது கொச்சி கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தற்போது அவர்களுடைய உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எம்பசி தரப்பில் வேறு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு? இவர்களுக்கான அந்த இழப்பு சான்றிதழ் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? தற்போது அவங்க சொந்த ஊர்களுக்கு உடல்கள் கொண்டு செல்வதற்கு இந்திய தூதரகம் சார்பாக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? குவைத்தில் உயிரிழந்தவர்களுடைய இந்தியர்களுடைய அந்த உடல்கள் ஆனது தற்போது கேரள மாநிலம் கொச்சியினுடைய விமான தளத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையினுடைய விமானம் மூலமாக 31 உடல்கள் தற்பொழுது முதற்கட்டமாக கொச்சியை வந்தடைந்திருக்கின்றன. இதில் 23 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கான அந்த அதிகாரப்பூர்வ இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து டாக்குமெண்டேஷன் வேலைகளுமே ஏற்கனவே இந்திய தூதரகத்தால், குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தால் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக சரிபார்க்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. அந்த சான்றிதழ்கள் என்பது அதிகாரிகளால் அந்தந்த மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் அங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்திய தூதரக அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது கொச்சி வந்தடைந்திருக்கும் அந்த உடல்களுக்கு மரியாதை என்பது தற்பொழுது அமைச்சர்கள் சார்பாக செலுத்தப்பட்டு வருகிறது. கேரள முதல்வர் பினராயி விஜயனும் அங்கு உள்ளதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. அவர் மட்டுமல்லாமல் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் கேரள அமைச்சர்கள் ராஜீவ் மஷ்ரூம் மற்றும் வீணா ஜார்ஜ் ஆகியோரும் அந்த இடத்திற்கு விமான நிலையத்திற்கு வந்து கொண்டு வரப்பட்ட அனைத்து உடல்களுக்குமே மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அங்கிருந்து உடல்கள் என்பது ஆவணங்கள் மூலம் மீண்டும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களை சார்ந்த பிரதிநிதிகளும் வழங்கப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த 7 பேரினுடைய உடல்கள் என்பது ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசாங்கமானது மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கேரளாவை சேர்ந்தவர்களுக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து கேரள மாநில அரசாங்கமாக செய்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களுடைய அரசுகள் ஒன்றாக இணைந்து மற்றும் மத்திய அரசோடு இணைந்து இந்த ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடுகளையும் அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசுகளுடைய இழப்பீடு தொகைகளை தனியாக வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மொத்தம் 45 பேருடைய உயிரிழப்பு என்பது தற்பொழுது வெள்ளம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக இன்று காலை ஒருவர் சிகிச்சை பலனின்றி அங்கிருக்கும் அல்ஹவாபி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கு சிகிச்சை மேற்கொண்டிருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தேவையான உதவிகளை குவைத்தில் உள்ள இந்திய தூதரகமானது செய்து வருகிறது எனவும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான அந்த ஒரு தகவல்கள் மற்றும் உதவிகளையும் அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் நேரடியாகவே அங்கு சென்று அந்த பணிகளை மேற்பார்வை செய்து வருவதையும் நம்ம நேற்று ஏற்கனவே கூறியிருந்தார்கள். இந்த முறை இன்று மிக முக்கியமாக குவைத்தினுடைய அதிகாரிகளுடன் இன்று அவர் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் எனவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஒரு ஆலோசனை என்பது அது பார்க்கப்படுகிறது. மேலும் யாருக்கெல்லாம் கூடுதலாக மேற்சிகிச்சை என்பது தேவைப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் குவைத் அதிகாரிகளுடன் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த மங்கப் பகுதியுடைய அந்த கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் அவர்கள் மீதான நடவடிக்கைகள் என்பது எவ்வாறு
சேர்க்கப்பட உள்ளது. இந்த விபத்தினுடைய காரணமானவர்கள் யார் என்பது குறித்த ஒரு விசாரணை தொடர்பான ஒரு அறிக்கையும் இந்திய அரசாங்கத்திற்கு மத்திய இணையமைச்சர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இந்த நேரத்தில் உறுதி செய்துள்ளது. தேவா, சுஜி, இப்ப 32 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்க வெவ்வேறு கட்டங்களாக அவருடைய உடல்நிலை அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு. உறவினர்கள் யாராவது அவங்கள பார்ப்பதற்கோ அல்லது அவங்களை பராமரிப்பதற்கோ போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கான வசதிகள் செய்யப்படுமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்பசியே அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக தேவா, ஏற்கனவே இந்திய தூதரகம், குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்திற்கு சுமார் 11 பேருடைய உறவினர்கள் குவைத் செல்வதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிலருக்கு அவர்களுக்கான அந்த எமர்ஜென்சி விசா என்பது தற்பொழுது உடனடியாக வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்திய தூதரகமானது இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து வருகிறது எனவும், நிச்சயமாக அவர்கள் கண்டிப்பாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அவர்கள் கூறினால் நிச்சயமாக அதற்கான அனைத்து உதவிகளையும் இன்க்ளூடிங் டாக்குமெண்டேஷன், விசாவுடைய அந்த டாக்குமெண்டேஷன் பொறுப்புகளையும் இந்திய அரசாங்கமே ஏற்று செய்து தரும் என்ற ஒரு கருத்துக்களையும் தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தும். ஆனால் அதுவரையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய தூதரக அதிகாரிகள் நேரடியாகவே அந்த 5 முதல் 6 மருத்துவமனைகள் இந்த 32 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு அதிகாரிகள் அந்த மருத்துவமனைகளுக்கென நியமிக்கப்பட்டு அவர்களுடைய உடல்நிலை குறித்த தகவல்கள் என்பது அவர்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்கனவே அவ்வப்போது ஒரு சில மணி நேரங்களுக்கு ஒருக்க அந்த தகவல் என்பது அப்டேட் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அதனால் உறவினர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், தேவையான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு ஆறுதலையும் இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் உறவினர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்திய தூதரகமே செய்து தரும் என்ற ஒரு கருத்தையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறவினர்களுக்கு தெரிவித்துள்ளது. தேவா, சுஜி, இப்ப மாநில அரசு தரப்புல தமிழ்நாட்டிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அப்படின்றது முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. மத்திய அரசு 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்த எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. அந்த நிறுவனங்களோ அல்லது குவைத் அரசாங்கமோ இவங்களுக்கு நிவாரணத் தொகை அப்படின்றது அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஒரு பக்கம் காப்பீட்டுத் தொகை அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அது குறித்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது அங்கு குவைத்தில் உள்ள அதிகாரிகளுடன் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பணியாற்றிய மருத்துவ அந்த நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்களிடம் இருந்தும் அவர்களுக்கான அந்த ஒரு இழப்பீட்டு தொகை என்பது வாங்கி தருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று. அது மட்டுமல்லாமல் குவைத் அரசாங்கமும் ஓரளவிற்கான ஒரு இழப்பீட்டை இந்த ஊழியர்களுடைய தொழிலாளர்களுடைய குடும்பத்தாருக்கு வழங்குவதற்கான ஒரு முன்வந்துள்ளது. அதற்கான ஒரு ஆலோசனையை முன்வைத்துள்ளது ஒரு கருத்தை தான் இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்பொழுது வெல்லும் இந்திய அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது குவைத் அரசாங்கத்திடமிருந்தோ வெளியாகவில்லை. முதற்கட்டமாக விசாரணையை துரிதப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை தான் குவைத் அரசாங்கம் என்பது அதிகாரப்பூர்வ உத்தரவாக பிறப்பித்துள்ளது. அந்த இழப்பீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது ஆலோசனைக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை குவைத் அரசாங்கமோ அல்லது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ வெளியிடும் என எதிர்பார்க்கிறோம். தேவா, குவைத் கட்டிட தீ விபத்தில் உயிரிழந்த 43 பேருடைய உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான முயற்சி நேற்று முதல் தொடங்கி மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரைக்கும் 31 பேரின் உடல்கள் கேரளாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேரின் உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்பான தகவலை கொடுத்த சுசித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.